வணக்கம். மதுரை மிளகு சமையல் சேனலுக்கு உங்களை அழைக்கின்றேன். இந்த பனிக்காலங்களில் எல்லாருக்கும் இருக்கிற கோல்டுக்கு நல்ல ஒரு நண்டு வறுவல் காரசாரம் வச்சு கொடுத்தோம்னா கோல்டு நம்மளை விட்டு ஓடியே போயிடும். நண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். தக்காளி 5 பழம், 3 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு 15 பல், இஞ்சி ஒரு முழு துண்டு, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் ஒரு 5, இது கூடயே கருவேப்பிலை சிறிதளவு, அரைக்கட்டு கொத்தமல்லியை எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தாளிப்பதற்கு ஒரு வெங்காயத்தையும் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி சிறிதளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், கிராம்பு சிறிதளவு, பட்டை சிறிதளவு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை சிறிதளவு, மிளகு சீரகம் சோம்பு சேர்த்து பொடிச்ச தூள் சிறிதளவு, குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் சிறிதளவு, மஞ்சத்தூள், கரம் மசால், உப்பு. இப்போது குக்கரில் க்ளீன் பண்ண நண்டை போட்டுக்கிறேன். நண்டு ப்ரிப்ரேஷன் உரி தூக்குற அளவுக்கு செம வாசனையாக சூப்பராக இருக்கும். நண்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ நல்லா வதக்கிட்டு இது தேவையான எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி சேர்த்து குக்கரில் மூடிடலாம். குக்கரில் விசில் போட வேணாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது வதங்கட்டும். இப்போது 1 அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. பூண்டு பேஸ்ட்ரியும் அதில் சேர்த்துடலாம். வதங்கட்டும். பச்சை மிளகாவையும் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கலாம். இது எல்லாத்தையுமே திப்பியாக தான் அரைச்சிக்கணும். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போது 1 அரைச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போது மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி அது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தண்ணியையும் இப்போ அது கலந்துக்கலாம். நேரமும் குக்கரில் நண்டு நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ அதில் வெந்திருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிடலாம். இப்போ தான் குக்கரில் விசில் போட போகிறேன். ஒரு 3 விசில் வரணும். இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் சோம்பு 2யும் போட்டு 2 நிமிஷம் பொரியட்டும். பொரிஞ்சிச்சு. இப்போ பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு கல்பாசி சேர்த்துக்கலாம். அது கூடயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போது இதில் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். முறையில் நண்டு செஞ்சு பாருங்கள். நண்டு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் மிளகு சீரகத்தூள் சிறிதளவு, மஞ்சத்தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போது விசில் எடுத்துகிட்டு குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக நண்டு ரெடியாக இருக்குது. வாசனை தூக்கலாக இருக்குது. நல்லா கமகமன்னு இருக்குது. பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது. அந்தளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இது குழம்பு வேணும்னா அப்படியே இறக்கி சாப்பிட்லாம். இது வறுவலை வேணும்னா கொஞ்சம் தண்ணி வற்றட்டும்.
இப்போ எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போது உப்பு காரம் பார்த்துக்கலாம். எல்லாம் சரியாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. தேவையான அளவுக்கு இது எண்ணெய் சேர்த்துக்குங்க. நண்டு வறுவலுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குரிய மசாலெல்லாம் அரைச்சி வச்சு ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் நண்டு வறுவல் ரெடி ஆயிரும். எல்லாருமே விரும்பக்கூடிய இந்த நண்டு வறுவலை இந்த பொங்கல் லீவு நாட்களில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நண்டு வறுவல் கூட ஒரு ரசம் இருந்தால் போதும். ரொம்ப வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்லாம். இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.